ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு பருவம் 3ல் இருக்கக்கூடிய கணிதமில் இயல் 1 எண்ணியலில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இயல் 1 எண்ணியலில் எடுத்துக்காட்டு 1.16 பார்க்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.3 × 0.4 மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 0.3 பெருக்கல் 0.4 மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது எதுக்கு இந்த எடுத்துக்காட்டு வந்து எதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா அட்டவணை முறையை அட்டவணை முறை இருக்கு இல்லைங்களா, அந்த முறைக்கு அடியில் இருக்கனால. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எடுத்துக்காட்டு 1.16 அட்டவணை முறை பயன்படுத்தி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது 0.3 இருக்கா. அப்போ 0.3 அப்படின்னா எதுக்கு சமம் அப்படின்னா 0.30க்கு சமம். ஓகேங்களா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு கட்டத்தோட மதிப்பு 0.01 தெரியுமா. அதே மாதிரி ஒரு வரிசை இந்த ஒரு மேலேருந்து கீழே வரைக்கும் இந்த ஒரு வரிசையோட மதிப்பு என்னன்னு தெரியும் நமக்கு 0.1 அல்லது 10 அப்படின்னு தெரியுங்களா. மொத்தமாக எத்தனை பாக்ஸ் இருக்கும் 100 பாக்ஸ் இருக்கும். இது மொத்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னு நமக்கு ஒன்றுன்னு தெரியுங்களா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 0.3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0.3 எதுக்கு சமம் 0.30 அப்படின்னு என்ன சொன்னோம் 30. இதை வந்து மேலேருந்து கீழே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் மேலேருந்து கீழே 30 பாக்ஸை அடிக்க போகிறோம். அப்போ 20 பாக்ஸு. இப்போ இது மொத்தமாக இத்தனை 100ல் 30 பாக்ஸ் அடிச்சிடலாங்களா. இதுதான் என்னது 0.30. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 0.4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0.4 அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0.40க்கு சமம். அப்போ என்ன பண்ணணும் 40 பாக்ஸை மறுபடியும் அடிக்கணும். அது எப்படி அடிக்கணும் அப்படின்னா பெருக்கல்ல. ஸோ இது வந்து மேலேருந்து கீழே அடிச்சிட்டோங்களா. இதை வந்து எப்படி அடிக்கணும் அப்படின்னா இப்படி சைடில் அடிக்கணும். ஸோ இதை வந்து எப்படி அடிக்கணும் இப்படி சைடில் நம்ம அடிக்கணும். இப்போ பாருங்கள் மொத்தமாக 40 பாக்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம். இது 0.4, இது வந்து என்னது 0.3. இப்போது இதில் பெருக்கல் எப்படி கண்டுபிடிக்கிறோம். ஒன்று வந்து மேலேருந்து கீழேயும் ஒன்று வந்து சைட்லேயும் நம்ம அடித்தாச்சு. இதில் பெருக்கலோட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டுக்கும் பொதுவான கட்டங்கள் பார்க்கணும். ரெண்டுக்கும் பொதுவான கட்டங்கள் என்ன, இங்கே 1 2 3 கட்டம் இருக்குது, இங்கே 1 2 3 1 2 3 இங்கே 1 2 3 மொத்தம் எத்தனை இருக்குது 3 6 9 12. மொத்தமாக நமக்கு எத்தனை கட்டம் இருக்குது 12 கட்டம். அப்போ 0.12ன்னு எழுதுவோங்களா. 10 கட்டம் வந்தால் 0.10ன்னு எழுதுவோம். அப்போ 12 அப்படின்னா 0.12. அப்போ இதுதான் விடை. நம்ம அடிக்கும் போது ரெண்டுக்கும் பொதுவான பகுதி எதுவோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ நம்ம எப்பயும் போடுற முறையில் போடலாம். எப்பயும் போடுற முறை அப்படின்னா என்னது 0.3யும் 0.4யும் பெருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா 3 × 4ன்னு எடுத்துக்கலாம். 3 × 4 என்னது 12ங்களா. அப்போ இங்கே எத்தனை இருக்குது, இங்கே ஒரு தசம எண் தள்ளிப்புள்ளி இருக்குது, இங்கே ஒரு தசம எண் தள்ளிப்புள்ளி இருக்குது. அப்போ எத்தனை தசம எண் இங்கே 1 இங்கே 1 1 + 1 2ங்களா. அப்போ 2 இலக்கம் தள்ளி இருக்கனால நம்மளோட ஆன்சரில் கடைசியிலேருந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அப்போ முன்னாடி எதுவுமே என்ன 0 போட்டுப்போங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் 0.12. அடுத்த எடுத்துக்காட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்த எடுத்துக்காட்டு 1.17 பெருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 3.2 × 2.1. ஸோ இது எது கடியில் இருக்குது அப்படின்னா பரப்பளவு மாதிரி கீழே இருக்குது. அப்போ பரப்பளவு முறை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும் இதை பெருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 3.2 × 2.1 இருக்குது. பரப்பளவு முறை அப்படின்னாவே நமக்கு தெரியும். இந்த புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறத என்ன பண்ணுவோம் பெரிய கட்டங்களாலையும் புள்ளிக்கு அடுத்து இருக்கிறது சிறிய கட்டங்களாலையும் போடுவோமா. நம்ம கூட்டல் கழித்தல் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் 3.2க்கு ஒரு படம் வரைகிறோம். 1 2 3 3.2க்கு 1. ஸோ 3க்கு வரைஞ்சாச்சு. சின்ன கட்டங்களை 2 போட்டேனா. அப்போ என்ன ஆகிடுச்சு இதை என்னது 3.2 மதிப்பு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இதோட என்ன சொல்லியிருக்காங்க 2.1 பெருக்க சொல்லியிருக்காங்களே. பெருக்கலுக்கு என்ன பண்ணுவோம் இங்கே 2 இருக்கா. அப்போது இந்த என்ன இருக்குது இது ஒரு பாக்ஸு இது ஒரு பாக்ஸு இது ஒரு பாக்ஸா. இப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணும் அப்படின்னா 2 பிரிக்கணும். இப்போ பாருங்களேன் இந்த ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 2 பாக்ஸ், இங்கேயும் 1 2 பாக்ஸ், இங்கேயும் 1 2 1 2 1 2. இப்போ 1 இருந்தது என்னவா மாறிடுச்சு 2 மாறிடுச்சுங்களா. அப்போ 2 போட்டாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்கு 0.1ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ இருக்கிறதுலே என்ன பண்ணணும் இப்போ ஆல்ரெடி இருக்க கட்டங்கள்லேயே ஒன்று சின்னதாக வரையணும். அப்போ என்ன பண்ணுறேன் நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகேவா. அப்போ சின்ன கட்டம் ஒன்று வரைஞ்சாச்சு. இப்போ பெருசுக்கு பெரிய கட்டம் வரைஞ்சாச்சு, சின்னதுக்கு சின்னது வரைஞ்சாச்சுங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட விடை எப்படி கண்டுபிடிக்கணும். மொத்தம் எத்தனை பெரிய பாக்ஸ் இருக்குன்னு என்னலாமா 1 2 3 4 5 6. அப்போ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அப்போ பெரிய கட்டங்களுக்கும் சிறிய கட்டங்களும் நடந்ததில் என்ன வரும் நமக்கு புள்ளி வரும்னு தெரியுமா. அப்போ புள்ளி வச்சுக்கிறோம். அடுத்து சிறிய கட்டங்கள் பாருங்களேன் 1 2 3 4 5 6 7 இருக்குது. அடுத்து போடணும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிறிய கட்டங்களோட ரொம்ப குட்டியாக ஒரு 2 கட்டம் இருக்கு இல்லையா, அதை கடைசியாக எழுதுவோம். அப்போ 1 2. அப்போ என்ன பண்ணுறோம் இந்த 2 இங்கே போடுறோம்.
புரியுதா? இப்போ 6.72 தான் சரியான விடை. இது நார்மலான பெருக்கல்ல பார்க்கலாம். 3.2 இன்ட்டு 2.1 இருக்குது. இப்போ புள்ளி இல்லாமல் ஃபஸ்ட் எழுதிக்கலாம். அப்போ 32 இன்ட்டு 21 மாறிடுங்களா? இப்போ இது ரெண்டையும் பெருக்கிறோம். 1 2 2 1 3 3. அடுத்து ரெண்டாம் படம் பெருக்கும்போது 2 2 4 2 3 6. அப்போ 2 3 + 4 7, இங்கே 6ன்னு வருங்களா? அப்போ என்ன ஆகுது? இங்கேயும் ஒரு தசம எண், இங்கேயும் ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, இங்கேயும் ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குங்களா? அப்போ 1 + 1 2. அப்போ ஆன்சரில் 2 இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 6.72 தான் சரியான விடை. அடுத்த எடுத்துக்காட்டு 1.18 பார்க்கலாம். கீழ்கண்டவற்றின் பெருக்கல் பலனை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ கொடுத்துருக்க கொஷினோட பெருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது? 2.3 இன்ட்டு 1.4 அப்படின்னு இருக்குங்களா? இது ரெண்டையும் பெருக்கணும் என்ன கிடைக்கும்னு கேட்குறாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புள்ளி இருக்குது எப்படி பெருக்கிறது அப்படிங்கிற டவுட்டே வேண்டாம். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோம், பெருக்கல் இது புள்ளி இல்லாத சமுக்கு போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். அப்போ 2.3 புள்ளி எடுத்துகிட்டு எழுதுனா என்ன வரும்? 23 வந்துடுங்களா? இன்ட்டு 1.4 புள்ளி இல்லாமல் எடுத்து எழுதணும் அப்படின்னா என்ன வரும்? 14. அப்போ இது ரெண்டையும் பெருக்கி அப்புறம் கடைசியாக புள்ளி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு 4ஆல் 3யும் ரெண்டையும் ஃபஸ்ட்டு பெருக்கி ஃபஸ்ட்டில் என்ன எழுதுமா? அப்போ 4 12, மீதி 1 இருக்கும். 2 8 + 1 9 அப்படின்னு வந்துடுங்களா? அடுத்து என்ன பண்ணுவோம், இந்த லாஸ்ட்டு இலக்கம் நேராக ஸ்டார் போட்டுப்போம். அடுத்து 1ஆல் 3யும் 1ஆல் 2யும் பெருக்குவோங்களா? 1 3 3. அதை வந்து கடைசி இலக்கமுக்கு முன்னாடி தான் எழுதுவோம். அதனால தான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டார் போட்டேன். அப்போ 1 2 2ங்களா? இப்போ 2ஐயும் கூட்டுறோம். ஸோ 2 9 + 3 வந்து என்ன வரும் நமக்கு? 12, மீதி 1 2 + 1 3ன்னு வந்துடுங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வந்திருக்கு? 322 அப்படின்னு வந்திருக்கு. இது எதுக்கு? புள்ளி இல்லாமல் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போது புள்ளியை நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்களேன், இங்கே எத்தனை தசம இலக்கங்களுக்கு முன்னாடி புள்ளி இருக்குது? கடைசிலேருந்து ஒரு இலக்கம். இங்கே என்ன இருக்குது? ஒரு இலக்கம். அப்போ 1 இலக்கம், இங்கே ஒரு இலக்கம். அப்போ மொத்தம் எத்தனை இலக்கம் இருக்குது? 2 இலக்கம் முன்னாடி 2 இலக்கம் புள்ளி இருக்குங்களா? அப்போ 322ல் 2 இலக்கம் தசம எண்ணுக்கு என்ன பண்ணுறோம்? 2 இலக்கங்கள் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ இது கடைசிலேருந்து ஒரு இலக்கம், இது 2வது இலக்கம். அப்போ 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சோன்னா நமக்கு என்ன வரும்? 3.22ன்னு வரும். அப்போ என்ன சொல்லலாம்? தேர்ஃபோர் 2.3 இன்ட்டு 1.4 மதிப்பு 3.22 தான் சரியான விடை. அடுத்து 5.6 இன்ட்டு 3.2 அப்படின்னு இருக்குங்களா? இது ரெண்டும் எப்படி பெருக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5.6 இன்ட்டு 3.2 அப்படின்னு எழுதிக்கலாம். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு புள்ளி இல்லாமல் எழுதணுங்களா? புள்ளி இல்லாமல் எப்படி பெருக்குமோ அதே மாதிரி பெருக்கிட்டு அப்புறம் கடைசி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ 56ன்னு எடுத்துப்போம். 3.2 புள்ளி இல்லாமல் எழுதினா 32ன்னு வருங்களா? ஃபஸ்ட்டு 2ஆல் 6ஐயும் 5ஐயும் பெருக்கணும். அதை ஃபஸ்ட் லைன் எழுதுவோங்களா? அப்போ 2 × 6 12, மீதி 1, 2 × 5 10 + 1 11ன்னு வந்துடும். அடுத்து இங்கே கடைசி இலக்கம் நேராக ஸ்டார் போட்டுப்போம். அடுத்து 3 × 6, 3ஓட 6 பெருக்கணும். அப்போ 3 6 என்ன? 18, மீதி 1, 3 5 15, மீதி 1 16ங்களா? இப்போ இதை கூட்டுறோம். அப்போ 2 8 + 1 9, 6 + 1 7, இங்கே 1ன்னு வருங்களா? அப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன வருது? 1 7 9 2ன்னு வருது. ஸோ கொஷினில் பார்த்தோன்னா இங்கே ஒரு தசம எண்ணுக்கு முன்னாடி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு தசம எண்ணுக்கு முன்னாடி புள்ளி இருக்குங்களா? அப்போ ஒரு இலக்கம், இங்கே ஒரு இலக்கம். அப்போ 1 + 1 என்ன? 2 இலக்கம். அப்போ என்ன பண்ணணும், ஆன்சரில் நம்ம 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிடணும். அப்போ என்ன எழுதலாம்? தேர்ஃபோர் 5.6 இன்ட்டு 3.2 மதிப்பு 17.92 தான் சரியான விடை. ஸோ இந்த சம்ஸில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.